ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மின்சாரத்துறையில் நீண்ட அனுபவம் பெற்ற மின் ஊழியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய திரு செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த ஒயிட் பேப்பரை பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய ஊழியர் நீங்கள் ரொம்ப நாளாக விவாதங்களில் பொதுத்தளங்களில் அட்ரஸ் பண்ணி வர விஷயங்களை மின்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. இதில் பாராட்டத்தக்க விஷயங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? இதில் ஏதாவது மிஸ்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? திரு செல்வராஜ், are you with us? முழுமையா கேட்கல உள்ள இருக்கு. ஒரு சில பாயிண்ட் தான் தெரியும். இப்ப இந்த மீட்டர் பர்ச்சேசிங் சம்பந்தமா சொல்லி இருந்தாரு. ஸ்மார்ட் மீட்டர் வந்து புது டெக்னாலஜியே இங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த திட்டம் கொண்டு வரப்படவில்லை. நிறைய போடுறதுனால கமிஷன் நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த திட்டம் வந்ததே தவிர புது டெக்னாலஜிக்காக இல்லை. அது ஃப்ராடு பண்றதுக்காக தான் ஒரு ஃப்ராடு ப்ரப்போசல். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி சொல்லுவாங்க. சில பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 70,000 வேக்கன்சி மின்சார வாரியத்தில் இருக்கிறதுனாலதான் சரியா வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா உண்மை வேற. இப்ப சமீபத்துல கூட ஒரு இருக்காங்க கான்ட்ராக்ட் லேபர் சப்ளைக்காக சிட்டியை பொறுத்த அளவுல ஒரு செக்ஷனுக்கு 10 கான்ட்ராக்ட் லேபரை சப்ளை பண்ண அப்படின்னு. ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? 2 அல்லது 3 கான்ட்ராக்ட் லேபருக்கு மேல சப்ளை பண்றதே இல்லை. ஆனா 10 பேரு டெய்லி தினந்தோறும் 10 பேரை சப்ளை பண்ணாதான் பில்லு போட்டு எடுத்துக்கிறாங்க. இதுல இன்னொரு ஃப்ராடும் இருக்குது. ஒரு பெரிய ஸ்கேம். ஒவ்வொரு மண்டலம் 12 மண்டலம் இருக்கு மின்சார வாரியத்துல. ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்துக்கு 30 இருந்து 40 கோடி ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் லேபருக்கு சப்ளை. ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமா அந்த ஸ்கீம் இருந்துச்சு. அதுலயும் ஆள் சப்ளை பண்ணுவாங்க. அதுவும் வந்து 6 எம்ப்ளாயீஸ் 8, 10 சப்ளை பண்ணுவோம். அதுபடி பார்த்தாச்சுன்னா 2 நடைமுறையில இருக்குது. இப்ப அதுபடி பார்த்தாச்சுன்னா சிட்டியில வந்து ஒரு செக்ஷனுக்கு 20 கான்ட்ராக்ட் லேபர் டெய்லி சப்ளை பண்ணணும். ஆனா உண்மையிலேயே கான்ட்ராக்ட் லேபர் அவ்வளவு இல்லை, பில்லு போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் அமைச்சர் சொன்னது மாதிரி இது எப்படி இந்த நஷ்டம் வருதுன்னா மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் எல்லாம் தானா வரல. இவங்களா பணத்தை எல்லாம் மூட்டை அடிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. ரெண்ட்ங்கிற பேர்லயும் பர்ச்சேஸ்ங்கிற பேர்லயும் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற பேர்லயும் எடுத்துட்டு போயிருக்கிறோம். அந்த காரணத்தினாலதான் மின்சார வாரியம் நஷ்டம் இருக்குது. அந்த மூட்டை அடிக்கிறதுல நிப்பாட்டி வச்சுன்னா நிச்சயமா மின்சார வாரியம் லாபத்தில் இயங்க முடியும். இது ஒரு ஆர்டிபிஷியல் கருதுறீங்க? இது செயற்கையா உருவாக்கப்பட்ட நட்டம். இது வந்து ஒரு பெட்டரா மேனேஜ் பண்ணி நட்டத்தை தவிர்க்க முடியும்னு கருதுறீங்க? மேனேஜ் பண்றதுக்கா? இதை மேனேஜ் பண்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த வழிமுறைகள் எப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு ஆபீஸ்லயே போய் சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல ஆய்வு நடத்தணும். ஆய்வு நடத்தும் போது அந்த அவங்க செய்திருப்பாங்க இல்ல வேலைகள், அது சம்பந்தமான கேள்வி பதில் மாதிரி ஆய்வு நடத்தணும். கேள்வி பதில் மாதிரி ஆய்வு நடத்தும் போது அப்பதான் அந்த உண்மையான அந்த கோப்பில் உள்ள உண்மையான நிலவரம் வெளியே கொண்டு வர முடியும். அமைச்சர் உங்களை சொன்னாரு, ஏன்னா அதிகாரிகள் எல்லாம் நல்லவங்க தான் என்ன அப்படின்னு. அது கிடையாது. எப்படி அரசியல்வாதி எப்படி இருக்கிறாங்களோ அதை விட மோசமானவங்க தான் அதிகாரிகள் சொல்லக்கூடிய நபர்கள். ஒவ்வொருத்தரும் 100கணக்கில் கோடி 1000கணக்கில் கோடி எல்லாம் மூட்டை அடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது பண்ணணும்னா இந்த ஆய்வு பண்ணும்போது இன்னொன்று செய்யலாம். அதை வந்து லைவா கூட பண்ணலாம். தொலைக்காட்சியில பதிவேற்றம் செய்து லைவா பண்ணியாச்சுன்னா பொதுமக்களுக்கும் இந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அது தெரிய வரும்போது, வெளிப்படையா தெரிய வரும்போது இவங்களுக்கு அப்பதான் உண்மையான பயம் உருவாகும். ஒழுங்கா அவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இது ஹைலி அண்டர்ஸ்டாஃப்ட் இந்த துறை அப்படிங்கிறத பற்றி விளக்கி அமைச்சர் நிறைய தரவுகளை கொடுத்துருந்தார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரென்த் இருந்ததோ அதை காட்டிலும் குறைவாக இருக்குது. நியாயமாக ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு இந்த துறை வளரும்போது, கன்சியூமர்ஸ் வளரும்போது ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் ப்ரொபோர்ஷனேட்டாவது வளரும். ஆனால் மிக குறைவாக இது குறைஞ்சிக்கிட்டே போய் வேக்கன்சிஸ் அதிகரித்து ஒரு ஊழியர் மேலே பல ஊழியர் செய்யக்கூடிய பணி மேலே வந்திருக்கிறதும் கூட இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு காரணமாக சுட்டி காட்டப்படுது. அது எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். என்னன்னா ஊழியர் எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. எதுக்காகன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பேமெண்ட் போட்டு கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காண்டி பர்பஸா ரெக்ரூட் பண்ணாம இருக்கிறாங்க.
அதான் இவ்வளவு அக்குமுலேஷன் வர்றது காரணம் தான். அந்தந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அது தவிர நிறைய பேட்டர்ன்ல இப்ப ஆள்கள் ஸ்டாப் வேண்டியது இல்லை. ஏன்னா இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நியூ டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு. அதனால மேன் பவர்லாம் நியூ டெக்னாலஜினால மேன் பவர் குறையும். ஆனா ஆபீஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் பண்ண அப்புறம் கூட அந்த அதே ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அத்தனை பேருக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது இல்லை. திரு செல்வராஜ், இப்போ மின் கட்டணத்தை உயர்த்த போதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல என்னெல்லாம் ரெஃபர்மேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்க போறேன்னு அமைச்சர் விளக்கியிருக்கிறாரு. ஒரு சரியான திசையில இந்த மின்துறை அமைச்சர் விஷயங்கள் அணுகிறாருன்னு பாக்குறீங்களா? இது ஸ்டெப்ஸ் இன் த ரைட் டிரெக்ஷன்? அது கரெக்ட், அவர் சொல்றதுக்கே சரிதான். ஆனா நான் சொன்னது மாதிரி இந்த கள ஆய்வு அல்லது அலுவலகங்களில் நேரடி ஆய்வு செய்து அதை வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிட்டால் மட்டும்தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய சீரழிவுகளை செய்யும். இல்லைன்னா இந்த சீரழிவு தப்பு தப்பாக பண்ணிட்டு இருந்த அதே ஆளுங்க அதே தப்பு தொடருவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி ஆய்வு வேலை பார்க்கறதா இருந்தா திருடனுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன், நார்மலா நியாயமா நேர்மையா வேலை பார்க்க. பொலிட்டிக்கல் லெவல்ல நடக்கிற கரப்ஷனை தாண்டி அதிகாரிகள் மட்டத்துல புறையோடி போயிருக்குன்னு கருதுறீங்க ஊழல் பல மட்டங்கள்ல? புறையோடி போன மட்டும் இல்ல, அவங்க மனநிலையை அப்படி மாத்திட்டாங்க. அதுதான் உண்மை. மைண்ட் செட் அப்படி போயிடுச்சு. இப்படி தப்பு பண்ணாதான் அது நமக்கு வேலை. ஏன்னா யாருமே நார்மலா இப்ப வேலை செய்யறதே இல்லை. யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அதுக்காக மட்டும் வேலை செய்யற ஒரு மனப்பான்மை தான் இப்ப இருக்குது. அதை மாத்தணும்னா அடிப்படை மாற்றங்கள் நான் சொன்னது மாதிரி இந்த கள ஆய்வுல மேற்கொண்டு அதை வெளிப்படையா வெளியிட்டு இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் அது ஒழுங்குபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.